சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிற தலைவர் 173 திரைப்படம். இந்த படத்தை யார் எடுக்க போகிறாங்க, அதை பற்றின ஒரு சின்ன தகவல் தான் கிடச்சிருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் எச் வினோத் ஒரு கதை சொல்லியிருந்தார். எச் வினோத் இப்போ ஜனநாயகன் படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. ஜனநாயகன் படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகுது. பொங்கலுக்கு விஜயை வச்சு ஜனநாயகன் படத்தை எடுத்திருக்காரு. பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்காக தான் இருக்கும் என சொல்லப்படுகிறது. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயோட கடைசி படம். இந்த படத்தை எச் வினோத் தான் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் மக்களுக்கு பிடிக்கும் என சொல்லப்பட்டு வருது. ஆனாலும் அன்றைக்கி தான் பராசக்தி படமும் ரிலீஸ் ஆகுது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்காவான கமர்ஷியல் என்டர்டெய்னர் படத்தை ரஜினிகிட்ட நரேட் பண்ணியிருக்காரு. ரஜினிக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரி மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஏன்னா ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கமர்ஷியலான ஒரு போலீஸ் ஸ்டோரின்னு சொல்லப்படுது. அதனால் எப்படி தீரன் அதிகாரம் 1 கார்த்திக் இருந்துச்சோ அதே போல் ரஜினிகாந்துக்கு இந்த படம் இருக்கும் என சொல்லப்படுகிறது. அதனால தான் ரஜினிகாந்துமே கதையை டெவலப் பண்ணுங்கள், நம்ம படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாராம். அதை தொடர்ந்து கமல்ஹாசனோட அவர் படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவித்தார். அந்த அறிவிப்பும் வந்துச்சு. கடைசியில் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. அதை தொடர்ந்து தான் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு மீண்டும் எச் வினோத் படம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் தான் கிடைச்சிருக்கு. அது கூடிய விரைவிலே அது சாத்தியமாகும் எனவும் சொல்லப்படுகிறது. கமல்ஹாசனுமே பார்த்திங்கன்னா ஓகே சொல்லிட்டாராம். கண்டிப்பாக ரஜினியும் ஓகே சொல்லிடுவார் என தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் ரஜினியிடம் பார்க்கிங் பட ராம்குமார் பாலகிருஷ்ணனும் மேலும் இப்போ தற்போது எஸ்சி அருண்குமாரும் கதை சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுகிறது. தொடர்ந்து ரஜினி யாரோட கதையை சூஸ் பண்ண போகிறாருன்றதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். மேலும் ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டு இருக்கும் ரஜினி இப்போ இறுதிக்கட்ட ஷெட்யூலில் இறங்கியிருக்காரு. மேலும் இந்த இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் ரஜினிகாந்த் தனது போர்ஷன்ஸ் மற்றும் மோகன்லால் போர்ஷன்ஸ் ஷூட்டிங் பண்ணப்பட்டு வருதாம். தொடர்ந்து ஜெயிலர் 2 படமும் ஜெயிலர் 1 போல இருக்கும் என சொல்லப்படுகிறது. மேலும் ஜெயிலர் 1 படம் 650 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சது. ஜெயிலர் 2 படம் 1000 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.